ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாஸ் குக்கிங். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது குழந்தைங்களுக்கு மிக பிடிச்சமான ஒரு ஸ்நாக் ஐட்டம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். இது எப்படி சீக்கிரமாகவும் டேஸ்டியாகவும் செய்யலான்னு பார்க்க போகிறோம். தேவையான இன்க்ரீடியன்ட்: ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி பெரிய சைஸ் எடுத்தால் தான் நல்லா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து பெருசு பெருசாக வரும். ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு. நீங்கள் மிளகாய்த்தூள் வேணாம்னா வெறும் உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம உருளைக்கிழங்கு நல்லா தோல் சீவிக்கலாம். இந்த மாதிரி நல்லா தோல் சீவிக்கோங்க. நம்ம உருளைக்கிழங்க நல்லா தோல் சீவிட்டோம். இப்போ நம்ம அதை கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 2 கார்னர்ஸே கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லாம் ஒரே லெவலில் வரும். கொஞ்சம் தடிமனாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லா வரும். இப்போ நம்ம நீளமாக கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தடிமனாக கட் பண்ணிக்கோங்க. இந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். எல்லா உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அதை ஐஸ் வாட்டரில் போட போகிறோம். அது ஒரு 10 நிமிஷம் அதில் ஊற வைக்க போகிறோம். ஐஸ் வாட்டரில் போட்டுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி இதில் போட்டு வச்சாதான் இதில் இருக்க ஸ்டார்ச் ஃபுல்லாக அது உள்ளே இறங்கி நமக்கு பொரிக்கிறப்ப நல்லா கிறிஸ்பியாக வரும். இது ஒரு 10 நிமிஷம் இதில் ஊறட்டும். இப்போ நம்ம வந்து 10 நிமிஷம் ஊற வச்சிட்டோம். இது நல்லா தண்ணியில் ஊறிடுச்சு. இதை நல்லா புளிஞ்சு ஒரு துணியில் காய வைக்க போகிறோம். ஏன்னா தண்ணி ஃபுல்லாக எடுத்தால் தான் நம்மளால் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ண முடியும். அப்போ தான் கிறிஸ்பியாக நல்லா வரும். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியில் நம்ம வந்து காய போட்டுடலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் வந்து காய வச்சாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா காயட்டும். நல்லா மாய்ஸ்சர்லாம் இறங்கினோடனே நம்ம இதை பொரிச்சு எடுக்க போகிறோம். இது வந்து ஒரே இது பொரிச்சு எடுக்க முடியாது, 2 தடவை பொரிச்சு எடுக்கணும். அப்போ தான் வந்து கிறிஸ்பியாக கோல்டன் கலரில் வரும். ஃபஸ்ட்டு இது காயட்டும். இப்போ நம்மளால் உருளைக்கிழங்கு எல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பில் நான் ஒரு கடாயை வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம அதை ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அதை பொரிச்சு எடுக்க போகிறோம். நீங்கள் முதல்ல பொரிக்கிறப்ப வெள்ளையாக தான் வரும். 2வது பொரிக்கிறப்ப தான் நல்லா வந்து ப்ரௌனிஷாக கிறிஸ்பியாக வரும். அடுத்த மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நம்ம எப்போயுமே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை வந்து முதல் தடவை மட்டும் பொரிச்சு எடுக்கக்கூடாது. நீங்கள் 2 தடவை ஃப்ரை பண்ணால் தான் நல்லா மேலே கிறிஸ்பாகவும் உள்ளுக்குள்ளே சாஃப்டாகவும் வரும். இப்போ நம்ம முதல் தடவை ஃப்ரை பண்ணுறோம். இதை அடுப்பில் ஸ்லோவில் வச்சே நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். இது 1 நிமிஷம் வேகட்டும். இது ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் வந்து இதை நீங்கள் பொரிச்சா போதும். இதை நீங்கள் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் ஆற விடணும். இதை நீங்கள் டிஷ்யூ பேப்பரில் போட்டுக்கோங்க. இதை நல்லா ஆறினவுடனே திருப்பி இதை இன்னொரு பேட்சை நம்ம பொரிக்க போகிறோம். போட்டுட்டு நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம அடுத்த செகண்ட் பேட்சை பொரிச்சு எடுக்க போகிறோம். நீங்கள் செகண்ட் டைம் போடுறப்ப அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம அதை பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்திருக்கு. வெளியே கிறிஸ்பியாக இருக்குது. நம்ம இந்த ஸ்டேஜில் இது எல்லாத்தையும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மிளகாத்தூள் இதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நம்மளோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நல்லா பாருங்கள், சத்தம் கேட்குது. நல்லா கிறிஸ்பியாக வந்துருக்குது. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி. நம்மளோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்
கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு. வெளியில் நல்லா முறுமுறுன்னு இருக்குது, உள்ளே சாஃப்டாக இருக்குது. குழந்தைங்களாம் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.